வெல்கம் டு Premji ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ். நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் எடிட்டிங்ஸ், எஃபெக்ட்ஸ் அண்டு மேனிப்புலேஷன் அண்டு 3D எஃபெக்ட்ஸ் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஒரு டபுள் லைட்டிங் எஃபெக்ட் வீடியோ, ஒரு ஃபோட்டோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி நான் ஃபோட்டோஷாப்பில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு எஃபெக்ட்டு 2 கலரையும் எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லேயர் பாக்ஸில் கீழே கிரேடியன்ட் மேப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கொடுங்க. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம கிரேடியன்ட் கொடுப்போம். ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். நீங்கள் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கலர் கொடுங்க. கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகிறது தெரியும், ப்ளூ. ஓகே, ஓகே, ஓ மை காட். சரி, ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு லேயர் போடுவோம். மறுபடியும் கிரேடியன்ட் மேப் கொடுப்போம். ஸோ அதுலேயும் நம்ம டபுள் கலர் இன்னொரு கலரை சூஸ் பண்ணிப்போம். ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓகே, ரெட்டு நல்லாவே இருக்குது. சரி, ஓகே, நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 2 கலரையும் செலக்ட் பண்ணியாச்சு. 2 கிரேடியன்ட் மேப் 1 அண்ட் 2 2 லேயர் இருக்குது. ஸோ நம்ம கிரேடியன்ட் 2 ரெட் கலர் நம்ம சூஸ் பண்ணிப்போம். நம்ம அந்த மாஸ்கை செலக்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கீபோர்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரெட் மறைஞ்சிரும். பேக்கில் நம்ம செலக்ட் பண்ணுமா ப்ளூ கலர், அது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ப்ளஸ் ஜூம் பண்ணிப்போம். கீபோர்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கீபோர்டு ஷார்ட்கட்டு. ஸோ கொடுத்துப்போம். நீங்கள் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூலில் வந்து சாஃப்ட் ஆன் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ ஒரு ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். ஃப்ளோ ஒரு 23-20, ஓகே 25 இருக்கட்டும். சரி, ஓகே, அப்படியே லைட்டாக நம்ம கலர் மேலே அப்ளை பண்ணுவோம். ஃப்ளோ எவ்வளோ இருக்குது பார்த்துங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 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 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளோ வந்து 45. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல கலரு ப்ரைட்டாக வேணும், எந்த இடத்துல டல்லாக வேணும்னு சொல்லிட்டு நீங்களே ஃப்ளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, அடுத்து ஹெட்டு கொஞ்சம் ஃப்ளோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் டார்க்காக கொடுப்போம். ஜூமை எடுத்துகிட்டு பாருங்கள். சரி, ஓகே, இப்போ ஒரு கலரு ரெட் கலர் ஷேடோ பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிப்போம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது டார்க் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இங்கே ஒயிட் அண்ட் பிளாக்கில் வச்சு தான் நம்ம ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணுவோம். இங்கே பிளாக்கை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பிளாக் வர மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து எக்ஸ் கொடுத்தீங்கனாலே ஃபோர்க்ரவுண்டு அண்ட் பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிக்கும்.
இப்போ நம்ம மேலே பிளாக் கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எரேஸ் பண்ணுவோம். மேலே மறுபடியும் அந்த ப்ளூ வந்து நமக்கு அப்ளை ஆகும். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது பட்டால் கூட நீங்கள் அந்த இமேஜ் அந்த எக்ஸ்ட்ரா கலர் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, மறுபடியும் எக்ஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். Ctrl+O ஃபைல் ஓப்பன் சூஸ் பண்ணிப்போம். நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ லைட் பெயிண்டிங் இது ஒரு ஓவர்லே, இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதை நான் வந்து நம்ம எடிட் பண்ண இப்போது அந்த இமேஜ் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl- இமேஜை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிப்போம். ஷார்ட்கட் Ctrl- இமேஜை பெருசு பண்ணுவோம், சின்னது பண்ணுவோம். நம்ம Ctrl- அண்டு ப்ளஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருப்போம். இந்த இமேஜை கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணிப்போம். ஓகே, இமேஜை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்போ இமேஜ் மறைஞ்சிருக்கும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் மோட செலக்ட் பண்ணிப்போம். ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுப்போம். சரி, ஓகே, உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஃபேஸ் கிட்ட வந்து இந்த இது மறைக்கிற மாதிரி இருக்கா. சரி, ஓகே, என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மேலே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இமேஜுக்கு நம்ம ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிப்போம். கீழே மாஸ்க் அப்ளை இருக்க பாருங்கள். மாஸ்க் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். இங்கே ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பிளாக் இருக்குது, நம்ம ஒயிட் இருக்குது, மேலே பிளாக்கை சேஞ்ச் பண்ணிப்போம். ஷார்ட்கட்டு எக்ஸு. ஓகே, ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அது மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபைல் ஏதாவது கலர் உள்ளே வந்ததுன்னா நீங்கள் இது போல் மாஸ்க் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, மேலே இன்னொரு கலர் ஆட் பண்ணுவோம். கிரேடியன்ட் கொடுப்போம். கிரேடியன்ட் இங்கே பிளாக் இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஒரு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே இங்கே ஓகே, இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருவோம். கொஞ்சம் நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, கொஞ்சம் ஷேடோ வர மாதிரி. ஓகே, அடுத்து நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் மோட் செலக்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த கலர் எங்கே மேட்ச் ஆகுமோ அந்த கலர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, எனக்கு ஓவர்லே கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மேனிப்புலேஷன் அண்டு 3D இமேஜ் இது போல் எடிட்டிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.